ஸோ WACCன்றது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ காஸ்ட் ஆஃப் டெட்டுக்கு என்னெல்லாம் டேட்டா இருக்கு? 0.09 விச் இஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பிளஸ் பீட்டா எவ்வளோ 1.05 இன்டூ நீங்கள் கொடுத்துருக்காங்க மார்க்கெட் ரேட் ஆஃப் 19% பிளஸ் மைனஸ் 0.09. ஸோ அப்போ எவ்வளோ வருது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 19.5%. டெட்டுக்கு டாக்ஸ் காம்பனண்ட் எப்பவுமே மைனஸ் பண்ணுவோம். ஸோ காஸ்ட் ஆஃப் டெட்டுன்றது வந்து 12%ங்க. ஸோ 12 இன்டூ டாக்ஸ் ரேட் 30% போக 8.40%. இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன? 8.40 இன்டூ 20% அண்ட் plus 19.50 into 80%. So debt equity ratio இப்போ இது ஒர்க் அவுட் பண்ண உடனே we are getting 17.28. இதுதான் வந்து நம்ம இங்க காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டோட இங்க மல்டிப்ளை பண்றோம் 17.28. அப்போ 2100 minus 1728 எவ்வளோ? 372 crores. அவ்வளவுதான் சம் முடிஞ்சிட்டு. புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஓகே, டைப் 2 ப்ராப்ளம், illustration 13. Illustration 14. X Limited current financial year income statement reports its net income is 15 lakhs. Okay, Selva. Okay, Shiva. X Limited current financial year. தெரியலையே சிவா எனக்கு நெட் கரெக்டா தான் இருக்கு. X Limited's current financial year income statement reports its net income as 15 lakhs. Its marginal tax rate வந்து 40%, interest expense 15 lakhs, கம்பெனிக்கு வந்து 100 lakhs of capital இருக்கு, 60% debt ன்னு சொல்றாங்க. அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் இது வந்து 12.6% மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆப்ரேட்டிங் இன்கம் ஆஃப் EBIT என்ன, எக்கனாமிக் வேல்யூ ஆடட் என்ன? ஸோ எக்கனாமிக் வேல்யூ ஆடட்ல வந்து நம்மளோட ஃபார்முலா என்ன? நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து சம்ல நிறைய டேட்டா கொடுத்துருக்காங்க, அதை வச்சு கண்டுபிடிக்கணும். அப்புறம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 100 காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டோட ஃபார்முலா என்னன்னா capital employed வந்து 100 lakhs. So 100 lakhs into 12.6%. So 12,60,000 கிடைச்சிரும். இதுக்கு வந்து ஒரு ஒர்க்கிங் இருக்கு, பேக்வர்ட் ஒர்க்கிங். என்ன ஒர்க்கிங்னா ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா நெட் இன்கம் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ 15 lakhs ஃபினான்ஷியல் இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டும் டிடக்ட் ஆகல, டாக்ஸும் டிடக்ட் ஆகல. இன்ட்ரெஸ்ட் டிடக்ட் பண்ணால் 25 lakhsன்னு மாறும், இது இன்கம் பிஃபோர் டாக்ஸ். டாக்ஸ் டிடக்ட் பண்ணாக்கா 40%. ஃபர்ஸ்ட்லேருந்தே சிவா, இதுலேருந்தா பேக்வர்ட் ஒர்க்கிங்ஸா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சிவா. ஸோ financial year's income statement report its net income as 15 lakhs. So 15 lakhs வந்து பின்னாடியிலேருந்து வருது. அப்போ 40% அப்படின்னா ஸோ 15 lakhs வந்து டாக்ஸ் போக 16%. அப்போ 40% என்னவா இருக்கும்? 10 lakhs கரெக்டா? ஸோ 60% ஓடது வந்து 15 lakhs. அப்போ 100% ஓடது எவ்வளோ இருக்கும்? அதாவது டாக்ஸுக்கெல்லாம் பிஃபோர் என்ன வேல்யூ இருக்கும்? 1 lakh 15 lakhs into 100 divided by 60.
25 lakhs அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். ரிமைனிங் வந்து 10 lakhs. ஸோ 25 lakhs இன்கம் பிஃபோர் டாக்ஸ். 60% வந்து டெட்ன்னு சொல்றாங்க. ஸோ 60% டெட்னா சாரி இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து 15 lakhs. அப்போ இதையும் ஆட் பண்ணோம்னா 40 lakhs கிடைச்சிரும். இதுதான் அந்த இன்கம் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இது. ஸோ நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு வந்து இன்கம் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸில் டாக்ஸ் மைனஸ் பண்ணேன்னா, அதாவது இவிஏக்கு வந்து நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வேணும், ஓகேவா? பட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் வேணும். பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டாக்ஸ். ஸோ 16 lakhs பண்ணோம்னா 24 lakhs கிடைச்சிரும். அந்த 24 lakhs தான் நம்ம இங்க நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸா பண்றோம். புரியுதா சிவா? எக்கனாமிக் வேல்யூ ஆடட்ல. ஸோ 24 lakhs அதுலேருந்து 12,60,000 மைனஸ் பண்ணோம்னா 11,40,000 கிடைச்சிடும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இது ஸ்டெப் 1 இது கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 வந்து இதை கண்டுபிடிக்கிறோம். ஸ்டெப் 3 வந்து WACC இன்ட்டு கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலால அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இது ஹோம்ஒர்க். டைப் 2 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க். Illustration 15. XYZ Limited furnishes the following information from which you are required to calculate the economic value added. நந்தனா, கீர்த்தனா, புரியுறதா ரெண்டு பேருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ரைட். Illustration 15 பாருங்க. XYZ Limited furnishes the following information to calculate the economic value added. So equity shares of rupees 100,000 each. இது ஆக்சுவலா illustration 15th சம் இருக்கா? ஓ 16 போட்டிருக்கா? ஒரு நிமிஷம் இருங்க. அது எப்படி சிவா கஷ்டமா இருக்கா? அந்த சம் ஈஸியா இருக்கா? பெரிய சம்மா இருக்கா? ஓ ஓகே ஓகே, சரி. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 205.90. இன்ட்ரெஸ்ட், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. லோன்ஸ், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2892. ரிஸ்க் ஃப்ரீ ரேட், லாங் டேர்ம் எஃபெக்டிவ் ரேட், பீட்டா லாஸ்ட் 5 இயர்ஸ் ஓடுது. you're required to calculate economic value added. So economic value added ஓட ஃபார்முலா வந்து NOPAT minus COCE. ஸோ NOPATன்றது வந்து NOPAT minus COCE. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு பார்த்தோம்னாக்கா டோட்டலாக நம்மளுக்கு 777 lakhs. அதில் நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று டெட்டோடது, இன்னொன்று வந்து ஈக்விட்டியோடது. ஈக்விட்டிக்கு சிஏபிஎம் மாடலில் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பிளஸ் பீட்டா இன்ட்டு மார்க்கெட் ரேட் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் கண்டுபிடிப்போம். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ ரேட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 12% பிளஸ் 1/1.10
எது ஹையஸ்டா இருக்கோ அதை எடுத்துக்கணும். பீட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. ஸோ 1.10 இன்டூ மார்க்கெட் ரேட்டுன்றது வந்து 15.50 minus 12% சிஏபிஏ மாடல் படி. ஸோ 15.85 கிடைக்கிறது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் டெட்டுன்றது வந்து கம்ப்ளீட்டா டெட் கேபிட்டல் வந்து சம்ல அவங்க வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் லோன்ஸ் 37 crores கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலா ஈக்விட்டி அண்ட் டெட் கலந்ததுன்னா எவ்வளோனா 740 crores. 700 accumulated surplus, equity capital 40, so 740 crores. டெட் கேபிட்டல் வந்து ஈக்விட்டி crores. அப்போ இதோட ப்ரொபோர்ஷன் நம்ம எடுத்து பார்த்தோம்னா 37. அதேதான், இதே சம் தான் சிவாது. இங்க பிரிக்கிறீங்கல்ல இந்த 13th சம்ல பிரிக்கிறோம்ல, this divided by this. இப்போ நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு இது பிரிச்சு இது பிரிக்கிறோம்ல அதே மாதிரி வரும். ஸோ ஈக்விட்டி டெட் டு டோட்டல் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளோ 77. அதுல ஈக்விட்டியோடது எவ்வளோன்னா 37/77. ஈக்விட்டி டெட்டோடது எவ்வளோ 37/77. ஈக்விட்டியோடது 740/77. இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் பிஃபோர் டாக்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் பிஃபோர் டாக்ஸ்ன்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 37 crores which is your long term loans into 100 வந்து 9.83. சொல்லுங்க பண்ணா. ஓகே சலாம். ஓகே அதாவது இந்த இப்போ இங்க ஒரு ஒர்க்கிங் போட்டோம்ல இதே மாடல் அங்க அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் டெட்டுக்கும் அதே மாதிரி தான். இன்ட்ரெஸ்ட் வந்து டாக்ஸோடது வந்து வெளியில எடுத்துடணும். ஸோ அதே எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் டெட்டு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கிடைச்சிரும். இதை வந்து 0.92 இன்டூ 15.85% ப்ளஸ் 0.0476 இன்டூ 9.83% கிடைச்சதுனாக்கா வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கிடைச்சிரும். வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ கேபிட்டல் எம்ப்ளாய்டு 120.90 crores. ஸோ எக்கனாமிக் வேல்யூ ஆடட்ல ஒரு லெக்கோட ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நோ பேட் அதே ஃபார்மேட். நோ பேட் என்ன, ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 205 கொடுத்துருக்காங்க. அதுல டாக்ஸை எடுத்துட்டு நம்ம இதே மாதிரி தான். ஸோ நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் நெட் ஆஃப் டாக்ஸ். நெட் ஆஃப் டாக்ஸ்னா என்ன, டாக்ஸ் வந்து ஆல்ரெடி சம்ல வந்து அவங்க கொடுத்துருக்கிறது 25%. அது போக எவ்வளோ வரும் நெட்டு நம்மளுக்கு 4.85 into 0.75. ஸோ 3.635 205 ப்ராஃபிட் ஆட் பண்ணோம்னா 209.54 crores. ஸோ நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்ன்றது இன்ட்ரெஸ்ட்டை வந்து டாக்ஸ் எலிமெண்ட்டை எடுத்துடணும் நம்ம. சரி, ஒரு மெத்தட் இந்த மாதிரி மெத்தடு இன்கம் பிஃபோர் டாக்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு அதில் 40% இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பண்ணுறது. இன்னொன்று என்னன்னா பேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்டோட டாக்ஸ் போர்ஷன்ஸை மட்டும் எடுத்துட்டு ஆட் பேக் பண்ணிடணும் இன்ட்ரெஸ்ட். அது நோ பேட் கிடைச்சிது. ஸோ நோ பேட் கிடைச்சிட்டு அப்புறம் சிஓசி இருக்கு மைனஸ் பண்ணோன்னா இவிஏ கிடைச்சிடும். போட்டு பார்க்குறீங்களா, அதை டவுட்னா கேட்குறீங்களா? டைப் 2 ப்ராப்ளம். இதே இந்த ரெண்டு சம்மோட காம்பினேஷன் தான். ஓகே, ஸோ 16th problem, XYZ Limited furnishes the following information from which you are required to calculate the economic value added of the company. ஸோ இந்த சம்ல வந்து இந்த சம் டஃப் கிடையாது, பட் டீட்டெயில்டு ஒர்க்கிங். நிமிஷம்.
So NOPAT oda minus capital employed into cost of capital will be your EVA, correct? So equity shares வந்து 15,82,000, 12 debentures வந்து 500 lakhs, அப்புறம் security premium account வந்து 155 lakhs, free reserves வந்து 154 lakhs, cap reserve 109 lakhs. அப்ப டோட்டலா வந்து 22,500 lakhs. இன்ட்ரெஸ்ட் வந்து debentures ஓட சேர்த்து 60 lakhs வருது. ஸோ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ஈக்விட்டி, ஓகேவா, இது டெட். ஸோ ஈக்விட்டிக்கும் டெட்டுக்கும் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி 80% ஈக்விட்டி, 20% அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலுக்காக இந்த ப்ரொபோர்ஷன். என்ன சிவா? 2,500 lakhs சிவா. 2,500 lakhs. இது ஃபுல்லா ஈக்விட்டி சிவா. ஸோ 2,000 lakhs ஈக்விட்டியோடது, 500 lakhs வந்து டெட்டோடது. ஸோ ஈக்விட்டி பிளஸ் டெட் வந்து டோட்டல் இது. ஸோ ஈக்விட்டி கம்பரைஸ் ஆஃப் 80%, இது 20%. இது கேபிட்டல் மிக்ஸ்ன்றது 80% ஆஃப் ஈக்விட்டி, 20% ஆஃப் டெட். இது ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட் ரைட் த ஃபார்முலா, ஓகேவா, அது ஸ்டெப் 1. அதுக்கப்புறம் ஃபார்முலால என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், ஃபார்முலால எதெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இவிஏல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா ஒன்னொன்னா கேரி அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் நம்பர் 2. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட நார்மல் மார்ஜினல் காஸ்டிங்கோட இது சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் will give you contribution, fixed cost, EBIT, earnings before interest and tax, கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் பண்ணா EBT கிடைக்கும். அதுலேருந்து டாக்ஸ் வந்து 30% கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் கிடைக்கும். இதுதான் நார்மல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை இப்படி ஸ்ட்ரெச்சா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சாப்டர் லெவரேஜ்னு ஒரு சாப்டர் இருக்கு, அதுல இது அப்படியே ஸ்ட்ரெச்சா பார்க்க போறோம். See, இந்த ஃபார்மேட்ல எதெல்லாம் உங்களுக்கு அகாமடேட் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் டாக்ஸ் வந்து 30% கொடுத்துருக்காங்க, அதை அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க, சம்ம பொறுத்த வரைக்கும் ஏர்னிங்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் ரிசர்வ் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங்ஸ் பற்றி எதுவுமே சொல்லல. ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் பற்றியும் சொல்லலை. ஸோ எதுவும் சொல்லலை. டிவிடெண்ட் சொல்லியிருக்காங்கண்ணா, கரெக்ட். ஃபினான்ஷியல் லிவரேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு, 1.1 டைம்ஸ். ஃபினான்ஷியல் லிவரேஜ்ன்றது என்னன்னா, அண்ட் கம்பைன் லிவரேஜ், மூணு கான்செப்ட் ஆஃப் லிவரேஜ் இருக்கு. ஸோ லிவரேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபினான்ஷியல் லிவரேஜ்னா என்னன்னா, என்னோட அசெட்டை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஓகே, பாரோட மணிலேருந்து அதுக்கு எவ்வளோ நான் ஃபினான்ஸ் பண்ணணும்
with the expectation that என்னோட gain from the new asset will exceed the cost of borrowing. அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ண போற அசெட் என்னோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங் விட அதுலேருந்து வரப்போற கெயின் என்னோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங் விட ஜாஸ்தியா இருக்கணும். காஸ்ட் ஆஃப் பாரோயிங்னா என்ன? பேங்க் இன்ட்ரெஸ்ட். ஓகே, so that is the financial leverage. Financial leverage is the use of, இது நோட் பண்ணிக்கோங்க, இங்க போடுறேன். இதுதான் வந்து இந்த சம்முக்கான ட்ரம்ப் கார்டு. Financial leverage is use of the borrowed money. இப்போ எனக்கு வந்து நான் ஒரு அசட்டை வாங்குறேன், 40,000 அசட்டை வாங்குறேன். ஓகே, அந்த 40,000 அசட் மூலமாக நான் ஒரு 40,000 ரிட்டர்ன்ஸ், 40,000 அசட் மூலமாக 4 lakhs rupees ரிட்டர்ன்ஸ் நான் வந்து எனக்கு இது கெயின் கிடைக்க போகுது. ஓகே, இன்கம் ஃப்ரம் த நியூ அசட் 4 lakhs கிடைக்க போகுது. ஆனா நான் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து பேங்க்குக்கு பே பண்ணும்போது என்னமோ 2 lakhs தான் நான் வந்து ஃபேவரபிள் ஃபினான்ஷியல் லிவரேஜ்ல இருக்கேன். புரியுதா? you are able to understand? திருப்பி சொல்லட்டுமா? நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆஃப் அசட் வாங்குறேன் 40,000. அந்த அசட் மூலமா நான் இன்கம் ஃப்ரம் த நியூ அசட் 4 lakhs எடுக்கிறேன். பட் அந்த அசட்டை வாங்குறதுக்கு நான் பேங்க்ல இருந்து லோன் வாங்குறேன். அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து என்னோட காஸ்ட் ஆஃப் பாரோயிங் 2 lakhs ஆகுது. அப்போ என்னோட கெயின் ஃப்ரம் த நியூ அசட், இன்கம் ஃப்ரம் த நியூ அசட் இஸ் எக்ஸீடிங் மை காஸ்ட் ஆஃப் பாரோயிங். கரெக்டா? 4 lakhs இன்கம் ஃப்ரம் நியூ அசட், காஸ்ட் ஆஃப் பாரோயிங் லோன் கட்டுறது எவ்வளோ? 2 lakhs. அப்ப 2 லட்சம் ரூபாய் எனக்கு above my expectations. கரெக்டா? காஸ்ட் ஆஃப் பாரோயிங்கா இருக்குல்ல, இததான் வந்து financial leverage is very strong அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் புரியுதா? திருப்பி சொல்லட்டுமா? Financial leverage is a use of borrowed money to finance the purchase of assets. Say I'm not having money, I'm getting loan from the bank. Income from the new asset will exceed the cost of borrowing. அதான் financial leverage. See, அது இந்த சம்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1.1 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? financial leverage ஃபார்முலா என்னன்னா EBIT divided by EBT. இது நோட் பண்ணிக்கோங்க சிவா, கீர்த்தனா, மித்ரா, நந்தனா, சாரி மித்ரா இல்ல, 3 பேர் நோட் பண்ணிக்கோங்க. financial leverage is equal to EBIT divided by EBT. EBIT divided by EBT. EBIT stands for earnings before interest and tax. EBT stands for earnings before tax. earnings before interest and tax னா நான் கையில ஒரு earning இருக்கு, இன்ட்ரெஸ்ட் பேங்க்குக்கும் கொடுக்கல, கவர்மெண்ட்டுக்கும் டாக்ஸ் பே பண்ணலன்னு அர்த்தம். EBT னா என்ன? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டேன் பேங்க்குக்கு, டாக்ஸ் மட்டும் நான் கவர்மெண்ட் பே பண்ணல. புரிகிறதா? So what is the financial leverage, Shiva? இல்ல, அசெட்ல இருந்து வரப்போற இன்கம் வந்து ஜாஸ்தியா இருக்கணும். புரியுதா கண்ணா? நீங்க சொன்னது ஆல்மோஸ்ட் 95%. அத சரியா முடிக்கிறேன் கிளாஸ். 2 minutes. 2 minutes. அதாவது அசெட் வாங்குறதுக்கு மூலமா நான் ஒரு அதுல இருந்து ஒரு இன்கம் ஜெனரேட் பண்றேன்ல கண்ணா, that exceeds my cost of borrowing, so it's said to be favorable financial leverage. ஓகேவா? இதான் கான்செப்ட். இதோட கான்செப்ட் EBIT divided by EBT. சிவா, நீங்க பிகாம் வந்து இந்த கான்செப்ட் எங்க படிச்சிருக்கீங்களா? லெவரேஜ் படிச்சதுல. சரி, நோ ப்ராப்ளம். நான் இந்த பாயிண்டோட நிறுத்துறேன். ஓகே,
இது வரைக்கும் இது ஒன்றும் இல்லை சிவா, இதில் வந்து எக்ஸ் மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். எப்படின்னா 1.1 இஸ் ஈக்குவல் டு லெட்ஸ் டேக் EBIT இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா, அந்த மாதிரி அஸ்யூம் பண்ணி we will calculate x. அப்புறம் வந்து x செட் பண்ணானா x இங்க சப்ஸ்டிட் பண்ணானா we will come up with the complete statement. அதுக்கப்புறம் we will have PAT, அப்புறம் net operating profit, அதுக்கப்புறம் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் லெஸ் பண்ணி EVA கிடைச்சிரும். ஸோ இங்க ட்ரம்ப் கார்டு என்னன்னா ஃபினான்ஷியல் லிவரேஜ் வச்சு ஒர்க் அவுட் பண்றதா. ஸோ ஐ வில் டீச் யூ டுமாரோ. ஸோ illustration 17, I want all of you to take it up as a homework. 17 sum. கண்ணா CAPM மாடல் வச்சு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். 17th. அப்புறம் 18th சம் ஹோம்வொர்க். 17th சம் 18th சம் ஹோம்வொர்க். செவன்டீன்த் 18th சம் இப்போதைக்கு ஹோம்வொர்க். ஓகேவா சிவா? 16th சம் நான் சொல்லித்தரேன். ஆனா எனக்கு என்ன தோன்றதுன்னா, இந்த எக்ஸ் வச்சு நீங்க பண்றதுல எல்லாம் செம்ம சூப்பர் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேசிக் கான்செப்ட் ஹைலைட் பண்ணிட்டேன், ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்படி தான் சொல்லி தர போறேன் பாருங்க. So tomorrow we will take learning. ஓகேவா சிவா? So tomorrow it will be learning curve. Learning curve ரொம்ப ஈஸியான சாப்டர். என்னோட டாக்டர் 8 o'clock போவாங்க சிவா. நாளைக்கோட கடைசி